ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்னஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆப்பிள் அல்வா. இப்போ ஆப்பிள் சீசன் ரொம்ப மலிவாக இருக்குது. ஆப்பிள் பிடிக்காத பசங்களுக்கு இந்த மாதிரி அல்வாவாக செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த அல்வா செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்குறேன். நான் 2 ஆப்பிள், மீடியம் சைஸ் ஆப்பிள் 2 எடுத்திருக்கேன். அதை துருவி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை, அதுக்கு தேவையான அளவு நெய், அதுக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சை எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுப்போம். இந்த மாதிரி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து செய்கிறது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும், நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். முதல்ல இதில் நெய் ஊற்றி ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த ஆப்பிள் அதே நெய்யில் ஆப்பிள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே நல்லா வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஓரளவுக்கு இது வந்திருக்கு. இப்போ இந்த சர்க்கரை போட்டுடலாம். இதில் தேவையான அளவுக்கு. இது சுகர் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் லிக்விடாக தான் ஆகும். இது நல்லா சுண்டி வரும்போது நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட அப்படியே ஏலக்காய் பொடி தூவின்னு நெய்யில் வறுத்து வச்சா முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் இன்னும் மிச்சம் இருக்கிற நெய்யை நம்ம அதில் போய் ஊற்றிடுவோம்.
கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கும்போது அது நல்லா சுருண்டு கடாயில் ஒட்டாமல் ஒரு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் கலரணும் கொஞ்ச நேரம். மிச்சம் இருக்கிற நெய்யும் ஊற்றி ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஏலக்காய் பொடி கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் இருந்தாலும் அதில் ஆட் பண்ணலாம். நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், வாசனையாக. பாருங்கள், நம்ம அல்வா நல்லா கலர் மாதிரி ஓரளவுக்கு அப்படியே சுருண்டு வர ஆரம்பிச்சாச்சு. இப்போது முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் நம்ம ஆட் பண்ணிடலாம் அதில். பாருங்கள், இப்போ அழகாக ஒட்டாமல் வருது ஓரளவுக்கு. இந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் அணைச்சிடலாம். இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு இதை ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் நான். ஆப்பிள் அல்வா ரெடி. இந்த அல்வா செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஈஸியாக செய்யக்கூடியது. வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு, நம்ம வீட்டில் எப்போவுமே ஃப்ரூட்ஸ் இருக்கும், அந்த ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம ஈஸியாக குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.